இட்ஸ் வெட்னஸ்டே மார்னிங். எனக்கும் அபிக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டு இது போல் பூண்டு கார சட்னி செஞ்சு சாப்பிட்லான்ட்டு தோணுச்சு. சிம்பிளா. நான் வந்து பூண்டு வந்து தோலோடு தான் தட்டிக்குவேன். ஏன்னா நம்ம உள்ளே போக வாய்ப்பில்லை, தொட்டு தான் சாப்பிடுவோன்றதுனால. பூண்டு தோலை உரிக்கிறதுக்கு ஒரு சலிப்புங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கூடவே கார தேவைக்கேற்ப மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். சம்டைம் நெய்யில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யை விட. இட்லிக்கும் தோசைக்கும் இந்த சட்னி அருமையாக இருக்கும். யாரெல்லாம் இது போல் பூண்டு சட்னி செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கூட பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் கூட வச்சுக்கிட்டா. இல்லை என்ன பண்ணுறது, இது மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு தோசை ஊற்றி நானும் ஹப்பியும் இந்த பூண்டு சட்னியோடு தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். யாரெல்லாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.